சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் ஹெட் கோச் யாரு? தல தோனி கோச் ஆவாரா மாட்டாரா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சிஎஸ்கேக்கு இப்போ எம்எஸ் தோனி கோச் ஆவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் டீம் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியும், ஆக்ஷனில் பிக் பண்ண தெரியும், கண்டிஷன்ஸை பயங்கரமாக ரீட் பண்ண தெரியும், எப்படி டீமை வேலை வாங்கி ஜெயிக்க வைக்கணும்னு தெரியும். அவர் ஜெயிக்க பிறந்தவர், ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்லும். கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை, நிறைய டாப் லீடர்ஸ்க்கே வந்து எம்எஸ் தோனி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவர் கோச்சாக இருந்தால் அந்த டிபேட்டே இல்லை. பட் அவர் இல்லைனா யார் யார் ஆப்ஷன்ஸ் அது பார்க்கறதுக்கு முன்னாடி அபினவ் முகுந்த், ஹேமந்த் பதானி இவங்க 2 பேரும் கண்டிப்பாக கோச்சிங் செட்டப்ல இருக்கணும். ஹேமந்த் நல்ல ஒரு மேனேஜர், கண்டிப்பா அவருக்கு ஆக்ஷன் எப்படி பிக் பண்ண தெரியும், ஒரு டீம் எப்படி ஜெயிக்க வைக்கணும், பிளேயர்ஸ் எப்படி வந்து ஸ்கவுட் பண்ணி எடுத்து அந்த டைரக்ஷன்ல கொண்டு போறது. ஹேமந்த் எக்ஸலன்ட். ஐபிஎல் தவிர எல்லாத்திலுமே அவர் கரெக்டா எல்லா டோர்னமெண்ட்லயும் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. செகண்ட் அபினவ் முகுந்த், அதாவது கிரிக்கெட் சாணக்கியங்க. ஒரு ஃபேவரட் டீமுக்கு வந்து விக்கெட் அலர்ட் கொடுத்தா நான் பயந்துருவேன். ஓவரில் ஒரு விக்கெட் அலர்ட் வர போகிறது என்று அபினவ் முகுந்தனே வாக்கு கொடுத்திருக்கிறார். அவுட். ஷார்துல் தாக்கூர் இஸ் தி மேன் ஆஃப் பிலீஃப். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாரு. இவங்க 2 பேரும் கோச்சிங் செட்டப்ல கண்டிப்பா இருக்கணும். அந்த ஹெட் கோச் ஆப்ஷன்ஸ் வேணா நிறைய இருக்கு. அதே மாதிரி ரெய்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க 2 பேரும் கோச்சிங் செட்டப்ல வரதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் அவங்க இன்சிடென்ட்ஸ் வித் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவா போனால அவங்கள கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்ற ஆப்ஷன் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ராகுல் டிராவிட் இந்தியா சிஎம்எஸோட டைட்லி கனெக்டட். அந்த சிஎஸ்கேவோட டிஎன்ஏக்கு ராகுல் டிராவிட் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருப்பாரு. நிறைய அண்டர்-19 வேர்ல்ட் கப்ஸ் வின் பண்ணியிருக்காரு. இந்தியாவோட ரீசெண்டா வேர்ல்ட் கப் வின் பண்ணாரு. செம்ம லீடர். வேர்ல்டு கப் ஆஸ் அ பிளேயரா ஜெயிக்கலாலும் ஒரு கிரேட் லீடர்னே சொல்லலாம். செகண்ட் ஆப்ஷனா யாரு பாத்தீங்கன்னா டுவைன் பிராவோ. சாம்பியனுங்க. T20ல அவ்வளோ டிராஃபிஸ் வின் பண்ணி வச்சிருக்காரு. அவரும் பொலாடும் ஏதோ பாத்திர கடை வச்சிருக்க மாதிரி அவ்வளோ டிராஃபிஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஹெட் கோச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு. லாஸ்ட் நான் யாரா சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா ஷெயின் வாட்சன். ரத்தம் சிந்தி சிஎஸ்கேக்காக உயிரே கொடுத்து விளையாடினவர். ஒரு எக்ஸலன்ட் ஹெட் கோச் டூ, செம ஷார்ப் மைண்ட், நல்ல லீடர். ஸோ ஷேன் வாட்சன் ஒரு சூப்பர் ஆப்ஷன். அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹேடன். சிஎஸ்கே டிஎன்ஏக்கு அவரும் செட் ஆவார். பட் எனக்கு ஹெட் கோச் ஆப்ஷனா இவங்க 3 பேர் தான். கோச்சிங் செட்டப்ல இவங்க 2 பேரை கண்டிப்பா சிஎஸ்கே அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க சிஎஸ்கேக்கு யார் நெக்ஸ்ட் ஹெட் கோச்சா ஆவா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி தல தோனி ஹெட் கோச்சா ஆவாரா அப்படின்றத பத்தி நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்.